இன்று முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. சாய் வித் சித்ரா. உங்களுடைய திரைப்பயணத்தில் நீங்கள் அதிகமாக பாடினதுன்னா இளையராஜாட்ட தான் இல்லையா? ராஜான்ல தான் நிறைய பாடியிருக்கேன். நிழல் தேடும் நெஞ்சங்கள், நிறைய. இது கனவுகள் விளைந்திடும் காலம், அந்த பாட்டு. அதே மாதிரி அண்ணன் சிவகுமார் அண்ணனுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்தி மாலையில் மலர்ச்சாலையில் காதல் ஊர்கோலம், அந்த பாட்டு. அப்புறம் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு. நம்ம அன்பு சகோதரர்கள் சந்தான பாரதி, வாசு அவர்கள். செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, அந்த மாதிரி ஒரு அழகான பாடல்கள் நிறைய பாட்டு ராஜா என்ற பாடல். இளையராஜாவோட அந்த பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லலாம்? என்னை ஒரு உண்மையாக நான் ஒரு தம்பியாக தான் அவருக்கு இருந்திருக்கேன். என்னை ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி அவங்க வீட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க நவராத்திரி விழா. அதுக்கு என்ன கூப்பிட்டு பாட வச்சார் பாட்டு. அவர் கையாலே பொன்னாடை பொருத்தி அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் மறக்கவே முடியாது அதெல்லாம். அவர் கூட நிறைய இருந்து சாப்பிடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ராஜாண்ணன் தான் எனக்கு நீ நல்லா பாடிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட கிளாஸுக்கு போயிட்டு இருந்தார். டிவிஜி என்னையும் 4 மணிக்கு நீ வந்துரும்பார். அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கூட போய் நானும் அவரும் ஒன்றா அவர்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவர் சில நேரம் வெளிநாடு போயிடுவார் டிவிஜி. அப்போ ராஜாண்ணன் என்னை வீட்டுக்கு வர சொல்லுவார். வீட்டில் இவர் கிளாஸ் எடுப்பார். அங்கே என்ன பாடணுமோ அதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம்ல. இதை இப்படி பாடணும், இதை இப்படி பாடணும். அவர் சொல்லி கொடுத்தது ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதை என்ன பண்ணுவார், மேல் சாய் வரிசைன்னு ஒன்று இருக்குது. தனி சரி சனி தப சனி தப மகரிசா, அதில் கண்டினியூ ஆகும். இது என்ன பண்ணுவார், இதில் ஒவ்வொரு எழுத்தையும் நீ பாடணும். ஊர்லேருந்து ஏலேருந்து எல்லா எழுத்துறா ஒவ்வொன்றையும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆலாபனையும் நம்ம எல்லா எழுத்துலையும் பாடும்போது உச்சரிப்பு தெளிவாக இருக்கும். அது ராஜான்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. என்னை ஒரு தம்பியாகவே அங்கே வச்சுருந்து நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. சில இந்த நடிக்க போனது அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு. அதனால் கூட சில இதழுக்கெல்லாம் மற்ற வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. சில நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் அமரன் வேறு ப்ரோக்ராம் இருக்கும்போது ராஜா அண்ணனுடைய நிகழ்ச்சி 2-3 நிகழ்ச்சி என்ன வள்ளுவர் கூடத்தில் பாரதியார் கேட்டாங்க. என்னுடைய இசைக்குழு வச்சுட்டு அவர் பாடினார். அதெல்லாம் பெரிய பாக்கியம் எனக்கு. திருவானைக்காவில் கோயிலில் அண்ணனுடைய பக்தி பாடல் முதல்ல பண்ணணுன்னு சொன்னார். அதுக்கு என்ன கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் எங்கெங்கே பக்தி பாடல் நிகழ்ச்சி பண்ணாரோ எல்லா இடத்துலையும் திருவண்ணாமலையிலேருந்து அங்கேருந்து எல்லாம் அவர் கூட நான் போய் பாடியிருக்கேன். அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ தான் ஸ்ரீலங்காவுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நிறைய லெட்டர் அவருக்கு, இங்கே வராதிங்க அப்படின்னு. 80s அந்த ப்ராப்ளம் இருந்தது. அதனால் அது போக முடியாமல் போச்சு. இல்லைன்னா அங்கேயும் போயிட்டு வந்திருப்போம் ராஜா அண்ணன் கூட நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு. உங்களுக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவனுக்கான நட்பு அப்படின்னு? எஸ்பிபி அண்ணா கூடயும் வாசு மாமா கூடயும் நிறைய பயணங்கள் போயிருக்கோம். அதே மாதிரி வாசு மாமா அவருக்கு திரைப்படத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குவார். அப்பாவுடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது ஆல் இண்டியா ரேடியோலையும் பாடும்போது அங்கேயும் அவர் நிறைய பாடிட்டு இருந்தார். அது ஒரு முன்னாடி இருந்தே பழக்கமாக இருக்குது. எஸ்பிபி அண்ணா எப்படி பழக்கமானாங்கன்னா, எனக்கு தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நாங்கள்லாம் பாடுறோம். அப்போ தான் திடீர்னு தெரியும் எஸ்பிபி அவர்கள் அங்கே வர கெஸ்ட்டாக சீஃப் கெஸ்ட் வராருன்னொன்னே நல்ல சினிமா பாட்டும் ஆள் கொண்டு பாடலான்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஒரு கீர்த்தனை பாடணும், அப்புறம் ஒரு சினிமா பாட்டு அப்படின்னு அவர் வராருன்னொன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு கண்ணதாசன் அவர்கள். கம்பன் ஏமாந்தான்
இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான். இந்த பாட்டை பாடினேன். பாடி முடித்த உடனே அவர் நேரம் வந்து கட்டி பிடிச்சிட்டார். அப்போ வந்து இசை போட்டியெல்லாம் இப்போ தானே டிவியில். ஆமாம், இது நான் சொல்கிறது 77 78 நினைக்கிறேன். அந்த பாட்டை சூப்பராக என்ன விட நல்லா பாடுறியா. அது அவருடைய பெருந்தன்மையான மனிதன்னா அவருக்கு ஈக்குவல். அவ்வளோதான் சிகரம். அப்பா அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரையும் சரி வாசு மாமாவும் சரி உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ அப்படி ஒரு பாராட்டு அவர்கிட்ட எனக்கு கிடைச்சது அன்றைக்கி. அப்புறம் அதுக்கப்புறம் சினிமாவில் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட ஒரு நிகழ்ச்சியில் அவர் எப்படி ஞாபகம் வச்சுருக்காரு பாருங்கள். அவர் ஒரு இசை நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய பாடல்கள் நான் பாடினேன். அப்போ இந்த பாட்டு வந்து சொன்னார், இப்போ பூஜைக்காக பாட்டுக்கு தம்பி இப்போ இந்த வருஷம் தான் இது வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி, நான் பாட வேண்டிய பாட்டு இவர் பாடியிருக்கார். அதெல்லாம் எதுவும் சொல்லலை. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இந்த நேரத்தில் இன்னொன்றும் சொல்லணும். எஸ்எம் சுப்பையா அவர்கள் சொன்னேன் இல்லையா, எம்எஸ்வியை வந்து தான் இசையமைச்சதாக சொல்லாத, நான் இசையமைச்சதாக சொல்லுன்னு சொன்னார்னு. அவங்க அந்த ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர். அவங்க வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆகும்போது அந்த முதலாளிகிட்ட எம்எஸ்வியை கூட்டிகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்து, நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல, இவரை கூட்டிகிட்டு போங்க. இப்போ அபிமன்யுவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க, அந்த பாட்டை இசையமைச்சது நான் இல்லை, இந்த தம்பி தான், எங்கே சொல்லணுமோ இங்கே சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய மகான் அவங்களாம். அவங்க கூடலாம் நான் அவங்க ஆசீர்வாதத்தில் நான் பாடினேன்றது தான். எஸ்எம் சுப்பையா நாயுடு தன்னுடைய அப்பா மாதிரி கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றினாரு எம்எஸ்வி. அடேங்க பாபா, இதே பெரிய அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நம்மளும் அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எஸ்பிபி அண்ணன் வந்து அந்த நிகழ்ச்சியில் நான் பாடின பாட்டு ஒரு பாடுவான்னு சொல்லி கம்பெனி ஏமாந்தன் பாட்டை என்ன பாட சொன்னார். எப்படி யேசுதாசனை வந்து சபரிமலையில் பம்பையிலையும் சரி சன்னிதானத்துக்கும் சரி அவர் இசை நிகழ்ச்சியில் என்ன பாடிட்டு என்ன பாட வச்சார். அதெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பாலுண்ணனும் அந்த நிகழ்ச்சியில் என்ன பாட வச்சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலுண்ணனுக்கு சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன். ஆனால் அந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லா ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார் ஸ்டார் நைட். இப்போ அவருக்கு வேறு மீட்டிங்லாம் இருந்தது. 2-3 இது பேக்கும்போது என்னை கூப்பிடுவார். டேய் அண்ணிலாம் வந்திருக்காங்க, அண்ணி பசங்க, நான் வெளியில் போகிறேன், நீ எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட போயிட்டு வந்துடு. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அந்தளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கையும் என்னுடைய ஒரு அவர் ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி எங்கே போனாலும் அதே மாதிரி. வேறு ஒரு நாள் நினைக்கிறேன், எனக்கு ஃபோன் பண்ணுவார், ரூமுக்கு ஃபோன் பண்ணி, தீபா சொல்லுங்கள், நான் நாளைக்கு மத்தியானம், நாளன்னைக்கு தான் ப்ரோக்ராம், நாளைக்கு மத்தியானம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நீ ரெடியாக வேறு யார்ட்டையும் எதுவும் பேசிக்காத. வேறு ஒரு கார் வந்தது அங்கேருந்து. அதில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்காக அவரும் நானும் மட்டும் போகிறோம். போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஷோ சினிமா பார்த்துட்டு ரூமுக்கு வந்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன கூட்டிகிட்டு போயிருக்காரு. துபாயில் நிகழ்ச்சி ஃபஸ்ட் டைம் 1986 பாலுன்னா வந்திருக்காங்க, ஜெயச்சந்திரன் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு. எனக்கு ரொம்ப ஒரு ஹேபிட், எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்பேன். கேமரா முக்கியம் எனக்கு. எல்லாருக்கூடையும் இப்போல்லாம் ஹேண்ட்பேன் ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த காலத்தில் ஃபிலிம் போட்டு ரோல் வாங்கி. அப்போது அண்ணி வந்திருந்தாங்க, பாலுண்ணா அண்ணி வந்தப்போ நான் அவங்கள நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அது இப்போவும் அவர் எழுதி கொடுத்தது மறக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சகோதரன் நான் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரு. நானும் December 4th, அவர் June 4th. அவர் பர்த்டேக்கு வீட்டுக்கு போகிறேன். 80 நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து போய் அவர் இந்த ஃபோட்டோ பெருசாக நல்ல பெரிய ஃபோட்டோவாக போட்டு அண்ணியும் அவரையும் கூட்டிகிட்டு போய் கொடுத்த உடனே பார்த்துட்டு ஆச்சரியம், என்னடா அது சூப்பராக இருக்குது, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு. என்ன இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில். அவருக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலையா அவங்க திருமணத்தில். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒரு பெட்ரூமில் போய் மாட்டி வச்சார், என் ஃபோட்டோக்கு எழுதி கொடுத்தாரு, என் ஃபோட்டோ அவ்வளோ ஒரு காப்பி வச்சுக்கிட்டாரு. இப்படி ஒரு எங்கே போனாலும் என்னை வந்து மறக்காமல் கூட்டிகிட்டு போய், அதே மாதிரி இப்போ வெளிநாடு போகிறோம்ல, போனோன்னே அவர் பாஸ்போர்ட் என்கிட்ட கொடுத்துருவார். வேலையா
யார்ட்டையும் நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நான் அவ்வளோ சேஃபாக வச்சுக்குவேன். எங்கே போனாலும் ஒரு பேக் வச்சுட்டு தான் இருப்பேன் நான். ஒரு தடவை கனடா போகும்போது பெல்ஜியத்தில் ஃப்ளைட் இறங்குது. இறங்கி கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கே ஏதோ ஏர்போர்ட் ஸ்ட்ரைக்கு. 2-3 நாள் அங்கேயே தங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க பெரிய பெரிய ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஆனால் அது அங்கே ப்ரோக்ராம் போக முடியல, நம்ம தள்ளி அவங்க எல்லாத்தையும் டேட் தள்ளி வச்சு அந்த 3 நாள் வந்து மறக்க முடியாத நாளாக போச்சு எல்லாருக்கும். அண்ணனுக்கு சரி, கலாக்கா வந்திருந்தாங்க, அமரண்ணா, அவங்க பாலுண்ணா, எல்லோரும் போய் அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு தேடி போய், அவர் வெஜிடேரியன், உங்களுக்கு தெரியும், பியூர் வெஜிடேரியன், எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் எல்லோரும் போய் சாப்பிட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபேமிலி என்ன சொல்கிறது டூர் போன மாதிரி ஒரு அந்த 3 நாள் ஒரு லைஃப்பில் ஒரு வித்தியாசமான நாளாக இருந்தது. மலேசியா வாசுதேவனோடும் உங்களுக்கு நல்ல பழக்கம் இருந்தது இல்லையா? வாசு மாமா வந்து அவரையும் மாமான்னு தான் கூப்பிடுவேன். எங்கே போனாலும் தீபன் மாப்பிள்ளை அப்படிம்பாரு. எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்த வரையில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் அவரை கூப்பிட்ருக்கேன். என்னுடைய இசை நிகழ்ச்சிகள் நிறைய பாடுறதுக்கு அவரும் என்னை கூப்பிட்டு பாட வச்சுருக்காரு. முக்கியமாக சொல்லணுன்னா அவருக்கு பையன் யுகேந்திரன் திருமணம் சிங்கப்பூர் நடந்தது. சென்னையிலேருந்து வேறு யாருமே வரல, நான் போயிருந்தேங்க. அதே மாதிரி அவர் பொண்ணு பவித்ராவோட திருமணம் மலேசியாவில் நடந்தது, நான் தான் போயிருந்தேன். அங்கே போயிருந்தேன். அந்தளவுக்கு ஒரு அருமையான நட்பு. அவங்க பிள்ளைகளும் எல்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூடயே வளர்ந்தது. யுகேந்திரன் சரி, அவங்க 3 பிள்ளைகளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்பாவுடைய 60ஆம் கல்யாணம் வீட்டில் சிறப்பாக நடந்தது. வாரியார் அவர்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதுக்கு எல்லோரும் அமரண்ணன் எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, வாசு மாமா ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர்னு சொன்னால் அது மிக அது அப்படி ஒரு அற்புதமான உறவு. அவங்க கூட நிறைய பாட்டும் பாடியிருக்கோம். அந்த பாட்டு நம்ம கோபுர வாசலில் அதில் வந்து முக்கியமான பாட்டு. வாசு மாமாவும் தம்பி மனோ அவர்கள், அண்ணன் சுரேந்திரன், ஆமாம், அவர் கூட நான் சேர்ந்து பாடியிருக்கேன். மறக்க முடியாத பாட்டு அது. இப்போது சமீபத்தில் ஆனால் 2016 எஸ்பிபி அண்ணா கங்கை மரன் அண்ணா கூட ஜாஃப்னால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிகழ்ச்சி. அப்படி ஒரு கூட்டம். அது இப்போவும் யூடியூப்பில் இருக்குது அந்த ப்ரோக்ராம். அதில் வந்து பாடுறதுக்கு அண்ணா வந்து இந்த பாட்டை சூஸ் பண்ணியிருந்தார். அமரன், நீங்கள் சுரேந்தர் வரீங்க, இந்த பாட்டு பாடுங்க நல்லாயிருக்குன்னு. அப்படி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லோரும் எங்கே போனாலும் அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் இந்த பாட்டு பாடுங்க. தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி, இந்த மைத்துளன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி, தங்க கம்பி, பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான். தேவதை போல்ன்றது ஒரு இன்றைக்கும் எல்லார் மனசுலையும் நிற்கக்கூடிய பாடல்களில் அதுவும் ஒன்று. அந்த மாதிரி பாடல்கள்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு ராஜா அண்ணனுக்கு எப்பவும் எத்தனை ஆயுசு எடுத்தாலும் எந்த வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மை எம்எஸ் விஸ்வநாதோட இசையில் பாடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை உங்களுக்கு? ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. அது காரணம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவரை அடிக்கடி போய் நான் பார்த்துருக்கேன். எம்எஸ்வி அவர்களை பார்ப்பேன். வந்தால் இந்த பாட்டை பாடு, அதை பாடு. அப்பா அவங்களோட இசையில் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. கூவாமல் கூவும் கோக்கில்னு பாடினார் இல்லையா, அது அவருடைய இசை தான். அதுலேயும் ஒரு பாட்டு இருக்குது, அதை பாட சொல்லி கேட்பார். வஞ்சமிதோ வாஞ்சைதோ வந்தவர் நெஞ்சினில் எண்ணம் தீதோ, வஞ்சமிதோ வாஞ்சைதோ. அப்பா ரொம்ப சாஃப்டாக பாடியிருப்பாங்க. எம்எல்வி அவங்க கூட சேர்ந்து பாடின பாட்டு. அது மாதிரி இன்னும் சில பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் அப்பப்போ என்னை பாட சொல்லி கேட்பார். அவர் வீட்டுக்கும் போவேன், ஸ்டுடியோலையும் கூப்பிட்டாலும் வந்து உட்கார சொல்லுவார் கூட. அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாடல்லாம் என்னுடைய பாடல்கள்லாம் வந்துருச்சு. ஒரு இசை நிகழ்ச்சி திருச்சியில் நடக்குது. அவருக்கு எம்எஸ்வி அவருடைய நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். இதை தான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பாவோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பெரிய ஃபேன் நான். அதுக்கு அடுத்தது என்னோட அருமை மாமான்னு நான் கூப்பிட்றேன். அவர் மடியிலெல்லாம் நான் உட்காந்துருக்கேன். டிஆர் மகாலிங்கம் அவருடைய பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய வயசு அந்த மாதிரி சின்ன வயசு வரை. அப்போ மலேசியா நான் போயிருந்தேன் இல்லையா,
அப்போது எங்கள் மாமா அங்கே இருக்காங்க, முத்துமாணிக்கபுரத்தில் பெரிய ஜுவல்லரி வச்சுருக்காங்க. அமரண்ணலாம் கூட அங்கே வந்திருக்காங்க. அங்கே என்னுடைய மாமா அவர்களுடைய பொண்ணு தான் நான் திருமணம் பண்ணியிருக்கேன். இப்போது எங்களுடைய சொந்தம் அதான் அவங்க. அது அவங்கள காதலித்து தான் திருமணம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அங்கே எல்லோரும் முன்னாடியும் இது பாடுறப்போ அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அவங்க சொல்லி தான் இந்த பாட்டை முதல்ல ஸ்டேஜில் நான் பாடினேன். மாலையிட்ட மங்கையிட்ட படத்தில் கவியரசனுடைய பாட்டு. அந்த பாட்டு வந்து அதுக்கு டிஆர்எம் ஐயா அவர்களுக்கு அப்புறம் வேறு யாருமே பாடல. இப்போ நான் பாடினது 78ல். இன்றைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் அந்த பாட்டை வந்து என்னை பாட சொல்லி கேட்குறாங்க. மறக்க முடியாத ஒரு பாட்டு. அந்த பாட்டை எம்எஸ்வி நிகழ்ச்சியில் பாடினேன். அது என்ன பாட்டுன்னா, சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சை காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள், நெடுந்தூரம் பரந்தாள், நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம், மனம் பெறுமோ வாழ்வே. ஆ ஆ ஆ செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். இந்த பாட்டு பாடி ஃபுல்லாக பாட்டி முடித்தேன். ஆடியன்ஸு அப்படி ஒரு அப்ரிசியேஷன். எல்லாரும் என்னென்னா ஒன்ஸ் மோர்னு கத்துறாங்க. எம்எஸ்வி அவர்கள் மைக்கிட்ட வந்து, இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க, தம்பிக்கு நான் திரைப்படத்தில் சீக்கிரமே இதே மாதிரி ஒரு பாட்டு கொடுக்க போனேன் மேடையிலே, அதை நீங்கள் கேளுங்க. மேடையிலே சொல்லிட்டார், அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஒரு 2 மாதம் கழித்து நான் என்னை கூப்பிட்றாரு. நான் வெளிநாட்டு போயிட்டேன். ஒரு மாதம் டூர் அது போயிட்டு எனக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம்தான் எனக்கு. இயக்குனர் கே. சங்கர் அவருடைய இயக்கத்தில் வந்த நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தன் அவர்கள் நடித்த திரைப்படம் வேலுண்டு வினை இல்லை. இந்த படத்தில் ஒரு காதல் ட்ரீம் சீனை வந்து வித்தியாசமாக வைக்கணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் எழுதுகிற பாட்டு. அது ஆரம்பத்தில் ரெக்கார்டில் வந்து எஸ்ஜி கிட்டப்பா அவர்கள் பாடியிருக்காங்க அதை. அதுக்கப்புறம் மாமா டிஆர் மகாலிங்கம் அவர்கள் வள்ளி திருமணம் ஏவிஎம் அந்த படத்தில் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை என்னை பாட வைக்கணும்னு கூப்பிட்டோன்னே இன்றைக்கி வந்து இறங்குறேன். அவங்க இன்சார்ஜ் ஃபோன் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்றைக்கு வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ரெக்கார்டிங் பாடி. எந்த பாட்டுன்னு அப்போ தான் சொல்கிறாங்க. இந்த பாட்டு நான் ஸ்டேஜில் பாடினது கிடையாது. ரெக்கார்டை போட்டு கேட்டால் அண்டேங்க அப்பா, மகாலிங்க மாமா என்ன பாடி வச்சுருக்காரு எஸ்ஜி கிட்டப்பா வரும். அவர் ஒரு மேடைக்கு ஒரு என்ன சொல்கிறது பெருமை அவங்கெல்லாம் பெரிய மேதைகள். மகாலிங்கம்மா பாடினது கேட்டு இருக்க. அப்புறம் ஹார்மோனியம் சேதுபதி என்ன ரொம்ப பெரிய இசைஞானம் உள்ளவங்க. அவங்க என்னுடைய இசைக்குள்ளெலாம் வந்து வாசிச்சிருக்காங்க. அவங்கள உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். இதை வந்து இந்த பாட்டை என்ன நாளைக்கு ரெக்கார்டிங் பாட சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து எனக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அதை எப்படி பாடினா நல்லாயிருக்கும் கான பைரவி ராகம். ஆமாம், அன்றைக்கி அடுத்த நாள் காலைல டைம் இல்லை. புரியுது. அவர் வந்துட்டு மத்தியானம் நான் சாப்பிடக்கூட இல்லை, அவருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இரவு 11 மணிக்கு மேலே தான் அவர் வீட்டுக்கு போனார். அந்த அளவுக்கு அந்த பாட்டை எடுத்து, ஏன்னா உடனே பாடக்கூடிய பாடல் அல்ல அது. ஏன்னா நாடகத்தில் அவங்களாம் பாடி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி ஹை பிச்சு வேறு 4 கட்டம் சுதி. அது அடுத்த நாள் காலையில் போகிறேன், எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு அவர்கிட்ட பேசும்போதே. ஆனால் பாருங்கள் எம்எஸ்வி ஐயாவை நல்லா இருக்கு அப்படின்றார். நல்லா அருமையாக இருக்கு. தம்பி போய் காஃபி எடுத்துகிட்டு வா. காஃபி குடிக்க மாட்டேன், என்ன வேணும் உனக்கு? பால் எடுத்துகிட்டு வா. 2 ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக பால் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அவருக்கு புரியும்ல என்ன. ஆனால் அதை
அந்த இதையே மாற்றி குரலை அது கட்டினதை ஓப்பன் பண்ணி என்னை பாட வச்சுட்டார் எம்எஸ்வி அவர்கள். அதில் இன்னொரு பாக்கியம், நான் அவரை கூட்டிகிட்டு போனோடனே ஒரு சேதுபதினும் கூப்பிட்டு போயிருந்தேன். வாயா சேதுபதி நல்லா இருக்கேன், இந்த பாட்டுக்கு முக்கியம் ஏன் நீயே வாசிக்கலாமே அப்படின்னாரு. அவர் தான் அதில் வாசிச்சிருக்காரு பாருங்கள். அவருக்கு வாய்ப்பு கொடுத்து. ஆமாம், அருமை. எம்எஸ்வி அவர்களே பெரிய ஹார்மோனியம் வாசிக்கல, பெரிய மேதை. இவரை வாசிக்க சொல்லி அந்த பாட்டு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாட்டு, அந்த பாட்டை வந்து ஹிந்துவில் எழுதியிருந்தாங்க. இதுக்கு போனாங்களே ப்ரிவியூ ஷோ போடுறாங்களே, அந்த ஷோவில் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்களே, ப்ரெஸ் மீட். ஆமாம். எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒன்ஸ் மோன் கேட்டு ரிவைண்ட் பண்ணி திருப்பி அந்த பாட்டை போட்டு கேட்டாங்க ப்ரெஸ் ஷோலையே. அப்படி ஒரு பாட்டை வந்து யார் பாடியிருக்கா என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாட்டையை திருப்பி போட்டிங்களான்னு. இல்லை, மேடையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் யார் டைட்டிலில் போட்டிருக்காங்க இந்த பாட்டு தீபன் சக்கரவர்த்தி. அப்படி ஒரு பாட்டு ஹிந்துவில் எழுதியிருந்தாங்க. சட்டன்லி இது எஸ்ஜி கிட்டப்பையர் அண்ட் டிஆர் மகாலிங்கம் அலைவ்னாவும். எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படி ஒரு பாட்டு ரீக்ரியேட் பண்ண முடியாத வாய்ஸ். ஆமாம், உண்மையிலே அந்த பாட்டும் வந்து பாடுறதுன்றது ரொம்ப நினைக்கலாம். அந்த இப்போ அந்த சுதிலாம் பாட முடியுமான்னு தெரியல. ஆனால் காயாத கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே. இப்படி அது போயிட்டே இருக்கும். அதில் எந்த லெவலுக்கு அது போகுதுன்ற அந்த ராகனோட அந்த அந்த ராக பாவங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஸ்டைல். ஆமாம், அதை கொண்டு வர்றதுன்றது பெரிய விஷயம். நான் அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை முதல் நாள். அதுதான் காரணம். 11 மணிக்கு இவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அதெல்லாம் பயணத்தில் போட்டு இது பண்ணி லேசாக பாடி பார்த்து தான் எனக்கு தொண்டை கட்டிச்சு. ஏஆர் ரஹ்மானோடு உங்களுக்கு நல்ல அறிமுகம் இருந்தும் அவருடைய இசையில் பாடக்கூடிய வாய்ப்பு ஏன் உங்களுக்கு கிடைக்கல? 2005 வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்குள்ள இசை நிகழ்ச்சியை நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைய திரைப்பட இசை தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குது? நிறைய பேர் நிறைய குறைகள் சொன்னாலும் இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னா கூட இன்றைய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு இசையமைப்பாளராக அணிந்திருக்காரு. ஆமாம், உண்மை. அவருடைய இசை அப்படி பாருங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.